மேடம் காஃபி குடிங்க. நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? நீங்க செவுத்த பார்த்து ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். என்னங்க காஃபி குடிங்க. சாரி கபிலன், நீங்க வந்தது நான் கவனிக்கல. காஃபி ஆறுது பாருங்க, குடிங்க. இப்ப சொல்லுங்க, என்னோட முதலாளி அம்மாக்கு கோவம்லாம் போயிடுச்சா? முதலாளி அம்மான்னு சொல்றத நிறுத்துங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி சொல்லல. Are you okay baby? ஐயோ, ஒரு வழியா புனிதா சிரிச்சிட்டாங்கப்பா. ஏன் நான் சிரிக்கவே மாட்டேனா என்ன? அம்மா அது என்ன புதுசா பேபி? சார் வர வர புதுசு புதுசா ஏதேதோ பேர்லாம் எனக்கு வைக்கிறீங்க, என்ன கதை? என் பொண்டாட்டிய எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ நான் அப்படி கூப்பிடுவேன். யார் என்ன கேப்பா? அது சரி, நீங்க இப்படிலாம் கூட பேசுவீங்களா? ஏங்க நான் பேசுறது இருக்கட்டும், மைத்திலி என்ன கிண்டல் பண்றதா நினைச்சு விளையாட்டு அதை கேட்டாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு இவ்வளவு கோவம் எங்க இருந்து வந்தது புனிதா? நானே மிரண்டுட்டாங்க ஒரு செகண்ட். உங்களை பேசினா எனக்கு கோவம் வராதா என்ன? என்ன பேசினா உங்களுக்கு கோவம் வருங்கிறது இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. பாத்தீங்களா நீங்க? சரி சும்மா கிண்டல் பண்ண. என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு எனக்கு தெரியாதா என்ன? ஆனா அவ்வளோ கோவமா நீங்க மைத்திலி கிட்ட பேசிருக்க வேண்டாம். இதை நீங்க அங்கேயே எனக்கு சொல்லிருக்கலாம்ல கபிலன். எல்லாரும் முன்னாடியும் சொன்னா என் பொண்டாட்டியை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நான் மைத்திலி கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன்ல. அத கோவம்னு கூட சொல்ல முடியாது. ஏற்கனவே உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த இந்த கேள்வியை நம்ம கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க கமெண்டா சொல்றப்போ உங்களாலையும் பதில் சொல்ல முடியாம போகும். உங்க இயலாமைய நீங்க கோவமா வெளிப்படுத்திட்டீங்க, அவ்வளவுதான். ஏன் புனிதா அடிக்கடி இப்படி பாக்குறீங்களே, எதுக்குன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. எனக்கு உங்களோட உங்க வீட்டுக்கு வந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க ஆசை என்னன்னு எனக்கு தெரியாதா புனிதா? உங்க அம்மாவை மீறி நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதானே நம்ம ரெண்டு பேருமே விலகணும். ஆனா விதி நம்ம ரெண்டு பேரையும் திரும்பவும் சேர்த்து வச்சு இப்ப விலக்கி வச்சு வேடிக்கை காட்டுது. என்ன அப்ப நீங்க எனக்கு கிடைப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ நீங்க என்னோட மனைவி. அதை உங்க அம்மாவே நினைச்சாலும் மாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெயிட் பண்றது மட்டும்தான். நான் உங்களுக்காக காத்திருப்பேன் புனிதா. என்னை இவ்ளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சா சரி. ஏன் கபிலன், நான் மைத்திலி அப்படி திட்டிருக்க கூடாதுல்ல? மைத்திலி எல்லாரும் முன்னாடியும் அப்படி ஒரு கேள்வி கேட்டது தப்பு தான். அதே நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் அவங்களை நீங்க திட்டினதும் தப்பு தான். ஆனா இந்த ரெண்டு தப்புலையும் ஒரு நல்லது இருக்கு. இனி அடுத்தவங்க பர்சனலை மற்றவங்க முன்னாடி பேசுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் பயப்படுவாங்க. அது ஒரு வகையில் நல்லது தானே. ஐயோ சாரிக்கா, சாரி மாம்ஸ். பழக்க தோஷத்துல கதவு தட்டாம வந்துட்டேன். அட பரவாயில்ல சரவணன். ஆமா நேரத்தை உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன மாம்சம் சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன இப்போ உங்களை ப்ரோன்னு கூப்பிட்டா தப்பாயிடும் மாம்ஸ். ஓ அதான் மாமான்னு கூப்பிடுறத விட இதுதான் எனக்கு இன்னும் க்ளோஸா ஃபீல் ஆகுது. பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் மாமானே கூப்பிடுறேன். ஐயோ இல்ல பரவாயில்ல, நீங்க அப்படியே கூப்பிடுங்க. பாருங்க பேசிட்டு இருந்ததுல நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன். தெய்வான உங்க ரெண்டு பேரையும் விருந்துக்கு கையோட கூட்டிட்டு வர சொன்னா. வாங்க மாம்ஸ் போலாம். இப்பவே வா. என்ன புனிதா போலாமா? மாம்ஸ் பக்கா குடும்பஸ்தன் ஆயிட்டீங்க. அக்கா கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க. என்ன மாம்ஸ் இதெல்லாம்? போலாம் கபிலன். அக்கா தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வாங்க மாம்ஸ் இப்பே கிளம்பலாம். வாங்க வாங்க வாங்க. மைத்திலி சாரி, நீங்க எல்லாரும் முன்னாடியும் கபிலன் அப்படி கேட்டதுனால நான் கோவமா பேசிட்டேன். தப்பு என் மேலதான் மேடம். இனி அந்த மாதிரி நடக்காது. சாரி மேடம். சரி ஓகே, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. தேங்க்யூ மேம்.